வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான சிறுதானியத்தில் வரகரிசியில் பன்னீர் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. நார்மலாக நம்ம சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்வாங்க. அதை காட்டிலும் கூடுதல் சுவையாகவும் சத்துவும் நிறைஞ்சது தாங்க இந்த வரகரிசி பிரியாணி. ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லா விதமான தயிர் பச்சடி, வெஜ் குருமா, கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். சட்டுன்னு செய்திடலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிற வரகரிசியினுடைய அளவுன்னு பார்த்தோன்னாங்க 350 கிராம் பக்கம் வரும். 200 கிராம் பக்கம் பன்னீர் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. லேசாக செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் பன்னீரை பொரிக்கக்கூடாது. பாருங்கள், லேசாக செவந்து வர அளவுக்கு பன்னீரை பொரிச்சாச்சுங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தாளிச்சு விடுறதுக்குங்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதில் தாளிக்க 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன சைஸில் ஒரு பிரியாணி இலை, சிறுதுண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ்னால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா பொடி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட அரை கைப்பிடி புதினா தழை, அரை கைப்பிடி மல்லித்தழை இப்பெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இது கூட அரை மணி நேரம் ஊற வச்ச வரகரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க அரிசியை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. குக்கரில் ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். குக்கரில் ஹை ஃப்ளேமில் 3 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ வரகரிசி பன்னீர் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. மெதுவாக கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடு ஆற ஆற நல்லா உதிரியாக வருங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான சிறுதானியத்தில் வரகரிசி பன்னீர் பிரியாணி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.